காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் பீகாரை கொள்ளையடிக்கவே கூட்டணி அமைத்திருப்பதாக பிரதமர் மோடி சாடியுள்ளார். பீகாரில் முசாஃபர்பூரில் தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர், இவ்விரு கட்சிகளும் எண்ணெயும் நீரும் போன்றவர்கள் என்றும், எந்த விலை கொடுத்தாவது பீகாரில் வென்று கொள்ளையடிப்பதே அவர்கள் நோக்கம் என்றும் கூறினார். இந்தியா கூட்டணிக்குள் பூசல் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பீகார் மக்களின் புனிதமான சாத் பூஜைக்கு யுனெஸ்கோ அந்தஸ்து பெற முயற்சிப்பதாகவும் பிரதமர் பேசினார். பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி தனது தேர்தல் பரப்புரை உரைகளில் பெண்களின் வாக்குகளை கோருவதை குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் விமர்சித்துள்ளார். பீகாரில் உள்ள இரட்டை எஞ்சின் அரசின் கீழ் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் உச்சத்தை அடைந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முசாஃபர்பூர் காப்பக வன்கொடுமை, முன்னாள் அமைச்சரின் வளாகத்தில் 13 வயது சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டது போன்ற குற்றச்சம்பவங்களை ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களுக்கு எதிரான அட்டூழியங்கள் குறித்து பேசாமல் பீகார் மண்ணில் வாக்கு கேட்கும் தார்மீக உரிமை பிரதமருக்கு உள்ளதா என அவர் கேள்வி எழுப்பினார். தேவர் ஜெயந்தியையொட்டி சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் முத்துராமலிங்க தேவர் உருவப்படத்திற்கு தாவேக தலைவர் விஜய் மரியாதை செலுத்தினார். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றவர், ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக தமது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் முத்துராமலிங்க தேவர் என விஜய் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சமூக ஒற்றுமை மற்றும் மத நல்லிணக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்த முத்துராமலிங்க தேவர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதாக விஜய் தெரிவித்துள்ளார். தாவேகவுடன் கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஆங்கில செய்தி தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில், தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கு விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமித்ஷா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புவதாகவும், எந்த முடிவு எடுத்தாலும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தாவேகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை மறுக்கவில்லையே என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தான் கூறவில்லை என்று தெரிவித்தார். கரூர் துயரச் சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கு ஆதரவாக பாஜக தலைவர்கள் பேசி வரும் நிலையில் அமித்ஷாவின் இந்த பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மழை குறைந்ததால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவும் வினாடிக்கு 500 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பரளியாறு, கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆந்திர பிரதேசத்தையும் தெலுங்கானாவையும் இணைக்கும் லிங்காலா பாலம் மீது வெள்ள நீர் அபாயகரமான அளவில் அதிகரித்துள்ளதால் இரு மாநிலங்களுக்கு இடையான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. கனமழை காரணமாக பாலத்தின் மேல் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக ஆந்திர பிரதேசத்திலிருந்து தெலுங்கானாவில் உள்ள வைரா மற்றும் கம்மம் பகுதிகளுக்கான போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. மோன்தா புயலால் ஆந்திர பிரதேசத்தின் ஓங்கோல் நகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இடைவிடாத கனமழை காரணமாக நகரின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. மேலும் முக்கிய சாலைகளிலும் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளிலும் கடுமையான நீர் தேக்கம் ஏற்பட்டு வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. எனவே தேங்கிய நீரை வெளியேற்றவும் வடிகால்களை சரி செய்யவும் நகராட்சி நிர்வாகம் அவசர கால பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது.
ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் மோன்தா புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புயலின் தாக்கத்தால் சேதமடைந்த நெற்பயிர்களை பார்வையிட்ட அவர் இழப்பீடு வழங்குவதற்கான நடைமுறைகள், நிவாரணப் பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைந்து உரிய இழப்பீடு வழங்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் பாரத திருவிழா என்ற பெயரில் அடுத்த 15 நாட்களுக்கு நாடு முழுவதும் கொண்டாடப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தின் ஏக்தா நகரில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 31ஆம் தேதி பெரிய அளவில் ஊர்வலம் நடைபெறும் என்றும் இது டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பு போல் அமையும் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் கெவாதியாவில் உள்ள பட்டேலின் சிலைக்கு பிரதமர் மோடி நாளை மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். நாட்டின் முதல் உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினம் கொண்டாடப்படும் அதே நாளில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினமும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு உருவாக்கியுள்ள தொழிலாளர்கள் குறித்த வரைவு கொள்கை மனுஸ்மிருதியை அடிப்படையாக கொண்டது என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ், அரசமைப்பு சட்டத்தை புறக்கணித்துவிட்டு RSSஇன் விருப்பங்களுக்கேற்ப கொள்கைகளை மத்திய அரசு உருவாக்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசின் புதிய கொள்கை முறைசாரா தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்றும் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். தினசரி கூலியை 400 ரூபாய் ஆக்குவது, அரசு வேலைவாய்ப்புகள், நகர்ப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் போன்ற எந்த அம்சங்களும் இதில் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் புதிய தொழிலாளர் கொள்கை வரைவு ஷரம் சக்தி நீதி 2025 தொழிலாளர் உரிமைகளை முழுமையாக பறிப்பதுடன் மாநிலங்களின் அதிகாரத்தை மீறுவதாகவும் கேரள மாநிலத்தின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவன்குட்டி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொழிலாளர்களை உரிமையுள்ள குடிமக்களாக அல்லாமல் அடிபணிந்த அடிமைகளாக மாற்றும் மறைமுக முயற்சி என்றார். வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் நலன் ஆகியவை அரசியலமைப்பின் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் என்று குறிப்பிட்டார். மாநிலங்களை புறக்கணித்துவிட்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த கொள்கை கூட்டாட்சி தத்துவத்தை அப்பட்டமாக மீறுவதாக அவர் கூறினார். சமூக நீதிக்கு எதிரான இந்த கொள்கையை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் மோன்தா புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புயலின் தாக்கத்தால் சேதமடைந்த நெற்பயிர்களை பார்வையிட்ட அவர் இழப்பீடு வழங்குவதற்கான நடைமுறைகள் மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைந்து உரிய இழப்பீடு வழங்கவும் அவர் அறிவுறுத்தினார். நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்புடன் தெரிவித்துள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்யுமாறு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் தாக்கல் செய்திருந்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது அவசர கதியில் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இவற்றையெல்லாம் காரணமாக ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். மேலும் நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க அனுமதிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். சென்னை பல்லாவரம் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அலுவல் நேரம் என்பதால் பணி நிமித்தமாக சென்னை நோக்கி அதிக அளவிலான வாகனங்கள் செல்வதாலும் சாலையோர கடைகளாலும் நாள்தோறும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பதாக கூறுகின்றனர். இதனால் பல்லாவரத்தை கடந்து செல்ல கூடுதல் நேரம் ஆவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். சென்னையில் நடப்பாண்டில் மட்டும் 229 வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்டர்போல் உதவியோடு குற்றவாளிகளை பிடிக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வர், எதிர்க்கட்சித் தலைவர், அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கும் ஆளுநர் மாளிகை, பள்ளி, கல்லூரிகள், நடிகர் நடிகைகள் வீடுகள் உள்ளிட்டோரின் இடங்களிலும் வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்படுவது தொடர்கதையாகியுள்ளது. இதில் பெரும்பாலான மிரட்டல்கள் வெளிநாடுகளிலிருந்து டார்க் வெப் மூலம் வருவதாக கூறப்படுகிறது. எனவே சர்வதேச காவல்துறையின் உதவியோடு குற்றவாளிகளை கண்டறியும் முயற்சியில் காவல்துறையினர் இறங்கியுள்ளனர்.
மோந்தா புயல் கரையை கடந்ததை தொடர்ந்து 10 நாட்களாக கடலுக்கு செல்லாமல் இருந்த நாகை மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் மீண்டும் இன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்கச் செல்வதால் அதிக மீன்கள் கிடைக்கும் என மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியின் விடுதலை நாள் நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் காவல்துறையின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெறவுள்ள விடுதலை நாள் கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். இதற்காக புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவுகள், என்சிசி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் 18 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. குவெட்டா மாவட்டத்தில் சில்டன் மலைப்பகுதியில் பதுங்கியிருந்த இவர்களை இருவேறு உளவு தகவல்கள் அடிப்படையில் சுற்றி வளைத்ததாகவும் அப்போது துப்பாக்கிச் சூட்டில் அவர்கள் கொல்லப்பட்டதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்டவர்களிடமிருந்து ஆயுதங்களை கைப்பற்றியதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதிகளை அழித்ததற்காக ராணுவத்தை அதிபர் ஆசிப் அலி ஜர்தாரி பாராட்டியுள்ளார். பிரேசிலில் 119 பேர் துப்பாக்கிச் சூட்டில் இறந்த நிகழ்விற்கு அரசை பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரேசில் அரசு மாளிகை முன் நடைபெற்ற போராட்டத்தில் ரத்தக்கரை படிந்த தேசிய கொடியை பொதுமக்கள் ஏந்தியிருந்தனர். துப்பாக்கிச் சூட்டில் அரசியல் முன்னோக்கம் இருப்பதாகவும் போராட்டக்காரர்கள் ஆவேசமாக முழங்கினர். பிரேசிலில் வரும் மாதம் சர்வதேச காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாடு நடைபெறவுள்ளது. அதையொட்டி சட்டவிரோத கும்பல்களை பிடிக்க காவல்துறை சோதனையில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட மோதல் துப்பாக்கிச் சூட்டில் முடிந்தது. ரஷ்யாவும் ஈரானும் தொடர்ச்சியாக மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு ஆளாகும் நிலையில் இதிலிருந்து தப்பிக்க தங்களுக்குள் ஒரு புதிய ரயில்வே பாதை அமைக்க உள்ளன. இதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையில் எந்த தடைகளும் இன்றி வணிகம் மேற்கொள்ள முடிவதோடு உலகின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை இணைக்க புதிய வழியாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 14,000 கோடி ரூபாய் செலவில் 162 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமையும் இந்த பாதை ரஷ்ய பொறியாளர்கள் அமைக்க உள்ளனர். சீனாவும் இந்த புதிய திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் 17 வயது இளம் கிரிக்கெட் வீரர் பென் ஆஸ்டின் கழுத்தில் பந்து பட்டு உயிரிழந்துள்ளார். மெல்பர்னில் நடந்த உள்ளூர் போட்டி ஒன்றில் பேட் செய்து கொண்டிருந்த போது வேகமாக வந்த பந்து கழுத்தை தாக்கியது. மயங்கி விழுந்த அவர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். பென் ஆஸ்டின் ஹெல்மெட் அணிந்திருந்த போதும் கழுத்தை காக்கும் பட்டை அணியவில்லை என சக வீரர்கள் தெரிவித்தனர். 11 ஆண்டுகளுக்கு முன் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் பிலிப் ஹியூக்ஸும் பந்து காதுக்கு கீழ்ப்பகுதியில் பட்டு உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் நேரிடும் சாலை விபத்துகளில் பாதசாரிகளே அதிக அளவில் உயிரிழக்கும் அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரப்படி இந்தியாவில் 2023ஆம் ஆண்டு நேரிட்ட சாலை விபத்துகளில் 1.7 லட்சம் நபர்கள் உயிரிழந்துள்ளனர். இதில் அதிகபட்சமாக 79,533 இருசக்கர வாகன ஓட்டிகள் உயிரிழந்தனர். பாதசாரிகள் 27,586 நபர்களும், கார்களில் சென்ற 24,776 நபர்களும், லாரி போன்ற கனரக வாகனங்களில் சென்ற 13,823 நபர்களும் உயிரிழந்தனர். பிற மோட்டார் வாகனங்களில் சென்ற 20,933 நபர்களும் சாலை விபத்துகளில் உயிரிழந்தனர். தீபாவளியின் ஒளி சிலருக்கு இருளாக மாறியுள்ளது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இந்த ஆண்டு கண்ணில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 19% அதிகரித்துள்ளது. 10 நாள் பண்டிகை காலத்தில் 190 நோயாளிகள் சிகிச்சை பெற்றுள்ளனர். இதில் 80 முதல் 90 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது. மொத்தத்தில் 17% பேருக்கு இரு கண்களிலும் காயம் ஏற்பட்டுள்ளது. கார்பைடு அடிப்படையிலான வெடிப்புகள் கண் பார்வை இழப்பிற்கு வழிவகுக்கும் என எச்சரித்து முழு பட்டாசு தடை அவசியம் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையின் கிழக்கு பகுதியில் உள்ள அம்பாறையில் இந்திய நிதி உதவியில் மகாத்மா காந்தி பெயரில் கட்டப்பட்ட வீடுகள் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் இந்திய தூதரக உயரதிகாரி சந்தோஷ் ஜா, இலங்கை அமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிதாக கட்டப்பட்ட 24 வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. நடிகர் விக்ரம் அறிமுக இயக்குநருடன் இணைந்து நடிக்கவுள்ள புதிய படத்தின் அறிவிப்பு வெளியாக உள்ளது.
சாந்தி டாக்கீஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படம் குறித்த அறிவிப்பு மாலை 5:30 மணியளவில் வெளியானது. 96 மெய்யழகன் படங்களை இயக்கிய பிரேம்குமாரின் இயக்கத்தில் விக்ரம் நடிக்க இருந்த நிலையில் தற்போது புதிய கூட்டணி அமைந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கோடிக்கணக்கில் செலவழிக்கப்பட்டு திறக்கப்பட்ட 7 புதிய விமான நிலையங்கள் குறுகிய காலத்திலேயே மூடப்பட்டன. பயணிகள் பற்றாக்குறை மற்றும் செயல்பாட்டுக்கு சிக்கல்களே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. இதில் பிரதமர் மற்றும் முதலமைச்சரால் திறக்கப்பட்ட குஷிநகர் சர்வதேச விமான நிலையம் உட்பட 7 நிலையங்கள் தற்போது செயல்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக மூடப்பட்ட சஹாரன்பூர் விமான நிலையத்திலிருந்து ஒரு விமானம் கூட இதுவரை புறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மெட்ரோ ரயில் நிலையங்களிலிருந்து முக்கிய பகுதிகளை இணைக்கும் வகையில் 220 ஏசி மின்சார சிற்றுந்துகள் இயக்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் 20 சிற்றுந்துகளையும், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை இணைக்கும் வகையில் 146 சிற்றுந்துகளையும் மாநகர போக்குவரத்து கழகமான MTC இயக்கி வருகிறது. இருப்பினும் பயணியர் தேவை அதிகமாக உள்ளதால் கூடுதல் சிற்றுந்துகளை இயக்க வேண்டும் என மெட்ரோ ரயில் நிறுவனம் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையே மெட்ரோ ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் 220 மின்சார ஏசி சிற்றுந்துகள் தனியார் பங்களிப்புடன் இயக்க MTC திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் வருகிற 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சென்னை மத்திய கைலாஸ் ராஜீவ்காந்தி சாலை சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை இணையும் இடத்தில் 500 மீட்டர் தொலைவிற்கு குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் இந்த சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார்கள். எல் வடிவ மேம்பால பணிகள் நடப்பதாலும் கனமழை காரணமாகவும் சாலையின் இந்த பகுதி சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேம்பால பணிகள் அடுத்த மாதத்திற்குள் நிறைவடைந்துவிடும் என்பதாலும் மழை நின்றுவிட்டதாலும் விரைவில் இந்த சாலையில் உள்ள பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டுவிடும் என்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். மும்பையில் போவாய் பகுதியில் உள்ள ஸ்டுடியோவில் 20க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகளை பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த நபர் காவல்துறையின் உடனான துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். ரோஹித் ஆரியா என அடையாளம் காணப்பட்ட அந்த நபர் மனநிலை சரியில்லாதவர் என்று கூறப்படுகிறது. ஆடிஷனுக்காக ஸ்டுடியோவுக்கு வந்திருந்த சிறார்களை ஒரு அறைக்குள் பூட்டி வைத்திருந்ததால் தான் சிலருடன் பேச விரும்புவதாகவும் தன்னை பேச அனுமதிக்காவிட்டால் ஸ்டுடியோவுக்கு தீ வைக்கப் போவதாகவும் அவர் சமூக வலைதளத்தில் மிரட்டல் விடுத்தார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசாரும் தீயணைப்பு படையினரும் பூட்டிய அறையை உடைத்துக் கொண்டு சென்று 17 சிறார்களையும் பாதுகாப்பாக மீட்டனர். ரோஹித் ஆரியா தன்னிடம் இருந்த துப்பாக்கியால் போலீசாரை சுட்டதை அடுத்து போலீசார் அவரை பதிலுக்கு சுட்டுள்ளனர். குண்டடிப்பட்ட ரோஹித் ஆரியா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். வரலாற்று செழுமை மிக்க எகிப்து தனது பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் அருங்காட்சியகத்தை திறக்க உள்ளது. 20 ஆண்டு முயற்சியில் இந்த அருங்காட்சியகம் கெய்ரோ அருகே அமைக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த எகிப்து கலாச்சாரத்தை ஒட்டுமொத்தமாக கண்முன்பு கொண்டு வந்து நிறுத்தும் வகையில் இந்த காட்சியகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகமாக மாறவுள்ள இது எகிப்து அரசுக்கு சுற்றுலா பயணிகள் மூலம் பெரும் வருவாயை அள்ளி கொடுக்கும் என கருதப்படுகிறது. சனிக்கிழமை நடக்கவுள்ள திறப்பு விழாவில் பல்வேறு நாட்டு தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். ஆஸ்திரேலியாவில் 17 வயது இளம் கிரிக்கெட் வீரர் பென் ஆஸ்டின் கழுத்தில் பந்து பட்டு உயிரிழந்தார். மெல்பர்னில் நடந்த உள்ளூர் போட்டி ஒன்றில் பேட் செய்து கொண்டிருந்த போது வேகமாக வந்த பந்து கழுத்தை தாக்கியது. மயங்கி விழுந்த அவர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பென் ஆஸ்டின் ஹெல்மெட் அணிந்திருந்த போதும் கழுத்தை காக்கும் பட்டை அணியவில்லை என சக வீரர்கள் தெரிவித்தனர். 11 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் பிலிப் ஹியூக்ஸும் பந்து காதுக்கு கீழ் பகுதியில் பட்டு உயிரிழந்தார். ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த இளம் கிரிக்கெட் வீரர் பென் ஆஸ்டினுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வீராங்கனைகள் கருப்பு பட்டை அணிந்து விளையாடினர்.
நவி மும்பையில் நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான அரையிறுதியில் இரு அணி வீராங்கனைகளும் கருப்பு பட்டை அணிந்து விளையாடினர். இளம் கிரிக்கெட் வீரர் பென் ஆஸ்டின் பயிற்சியின் போது பந்து கழுத்தில் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலிய வீரர் பில் கியூப்ஸும் மரணத்தை இளம் வீரரின் மரணம் நினைவுகூர வைத்தது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணியுடனான அரையிறுதியில் ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க வீராங்கனை போப் லிட்ஸ்ஃபீல்ட் சதம் அடித்தார். நவி மும்பையில் நடைபெறும் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியில் கேப்டனும் தொடக்க வீராங்கனையுமான அலிசா ஹீலி 5 ரன்களில் கிரந்திக் அவுட்டின் பந்துவீச்சில் விக்கெட்டை பறிகொடுத்தார். இதன் பின்னர் லிட்ச்ஃபீல்டும் அனுபவ வீராங்கனை எலிசா பெர்ரியும் இணைந்து சீரான வேகத்தில் ரன்கள் சேர்த்தனர். லிட்ச்ஃபீல்ட் 77 பந்துகளில் சதம் அடித்து அசத்தினார். லிட்ச்ஃபீல்டின் சதத்தை தொடர்ந்து எலிசா பெர்ரி சதம் அடித்தார். முடிவில் ஆஸ்திரேலிய அணி 338 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. நவம்பர் 24ஆம் தேதி முதல் உரிமம் பெறாத செல்லப்பிராணி உரிமையாளர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்க சென்னை மாநகராட்சி சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநகராட்சி சார்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் செல்லப்பிராணிகள் வளர்ப்பதற்கு உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதேபோல சென்னையில் பொது இடத்தில் புகைப்பிடிப்பது தொடர்பாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். இந்திய ரயில்வேயில் 5810 பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் சரக்கு ரயில் மேலாளர், நிலைய அதிகாரி மற்றும் எழுத்தர் பணிகள் முதன்மையானவை. அங்கீகரிக்கப்பட்ட பட்டப்படிப்பை முடித்தவர்கள் தத்தம் மண்டலத்தின் RRB இணையதளங்கள் வழியே நவம்பர் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். 2 கணினி தேர்வுகள் மற்றும் திறன் சோதனைகளை உள்ளடக்கியதாக தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. நெல்லையில் புதிய பைக் வாங்குவதற்காக ஷோரூம் சென்ற விவசாய தம்பதி தாங்கள் ஆசையாக வளர்த்து வரும் ஆட்டுக்குட்டியையும் உடன் அழைத்துச் சென்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் நடுவக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமரன், லட்சுமி தம்பதியினர் இருசக்கர வாகனம் வாங்குவதற்காக வண்ணாரப்பேட்டையில் உள்ள பைக் ஷோரூமிற்கு சென்றுள்ளனர். தாங்கள் ஆசையாக வளர்த்து வரும் ஆட்டுக்குட்டியையும் பைக் ஷோரூமிற்கு அழைத்துச் சென்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது.